தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு மன்றத்திற்கு செல்லும் படகு சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மருதுபாண்டி நம்மிடையே இணைகிறார். அவரிடம் நேரடியாக கேட்கலாம். மருதுபாண்டி, எப்போது இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது? எத்தனை நாட்களுக்கு இது தொடரும் என சொல்லியிருக்காங்க? இப்போ அங்க என்ன நிலவரம்? விக்னேஷ், இன்று பிரதமர் மோடி சரியாக மாலை 4:30 மணி அளவில் கன்னியாகுமரி வர இருக்கிறார். அதன் காரணமாக பாதுகாப்பு நலன் கருதி கன்னியாகுமரியின் மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் மூலம் இந்த திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்த மண்டபத்திற்கு பொதுமக்கள் அழைத்து செல்வதற்காக அந்த படகு சேவை என்பது ஒவ்வொரு முறையும் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த சேவை என்பது ஒவ்வொரு முறையும் இயக்கப்படுவது வழக்கம். பொதுமக்கள் டிக்கெட் விநியோகம் செய்யப்பட்டு அவர்கள் பாதுகாப்பாக உடைகள் வழங்கப்பட்டு உள்ளே அழைத்து செல்லப்படுவது வழக்கம். அவ்வாறு அழைத்து செல்லக்கூடிய இந்த சேவையானது காலை 8 மணி முதல் சரியாக 10:30 மணி வரை இயக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு தற்போது அந்த சேவை என்பது முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கடைசியாக சென்ற படகிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் மட்டுமே வெளியே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். புதியதாக எந்த ஒரு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் அந்த படகு சேவை செல்லக்கூடிய அந்த பூம்புகார் நடக்கூடிய பகுதிக்கு அனுமதிக்கப்படவில்லை. இது மட்டுமில்லாமல் இந்த பகுதியை பொறுத்தவரை தற்காலிகமாக தடையானது விதிக்கப்பட்டிருப்பதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் மற்றும் மாநகர காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் பிரதமர் மீண்டும் 3 நாட்கள் இங்கே தங்க திட்டமிட்டிருக்கிறார். பிரதமர் 3 நாட்களுக்கு பிறகுதான் இந்த சேவை தொடங்குமா அல்லது அதற்கு முன்பாக தொடங்க திட்டமிட்டிருப்பதா என்ற எந்த ஒரு அறிவிப்பையும் முழுமையாக வெளியிடப்படவில்லை. இருப்பினும் தற்போது வரை இது பொதுமக்கள் யாரும் இந்த வழியாக செல்ல வேண்டாம் என தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் காரணமாக அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் அனைவரும் தற்போது வெளியேற்றப்பட்ட காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். இதை தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய பகுதியில் முழுவதும் வணிக நிறுவனங்கள் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் யாரும் அந்த பகுதி செல்லாத வகையிலும் வணிக நிறுவனங்கள் அனைத்து மூடப்பட்டிருக்கிறதா என்ற மோப்பனாய் உதவியுடன் முழுமையாக சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. சரியாக 4:30 மணி அளவில் பிரதமர் மோடி அரசு சுற்றுலா மாளிகை இருக்கக்கூடிய இந்த ஹெலிபேட் இறங்கு தளத்திற்கு வருகிறார். அங்கு தொடர்ந்து இந்த பகுதிக்கு தான் வர திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த பகுதி முழுவதும் போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த கன்னியாகுமரி இருக்கக்கூடிய இந்த திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்த மண்டபத்தை பார்ப்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். ஆனால் இந்த 3 நாட்களும் இவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமே இருப்பதாக சுற்றுலா பயணிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என தொடர்ந்து ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் பாதுகாப்பு நலன் கருதி தான் சுற்றுலா பயணிகள் விவேகானந்த மண்டபத்திற்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் அனுமதிக்கப்படவில்லை என மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை தரப்பிலும் தெரிவித்திருக்கிறார்கள். விக்னேஷ். மருதுபாண்டி, இப்ப சுற்றுலா பயணிகளுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் கொடுத்திருக்காங்க. இப்ப மீனவர்கள் கடலுக்கு சென்றிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதேனும் கட்டுப்பாடுகள் கொடுத்திருக்காங்களா? விக்னேஷ், ஏற்கனவே மீனவர்கள் வந்து கடலில் அந்த விவேகானந்த மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டர் பரப்பளவில் மீனவர்கள் வந்து செல்வதற்கு தடையானது ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 5 கிலோமீட்டர் ரேடியேஷனில் தமிழ்நாடு கடலோர காவல்படை மற்றும் இந்திய கடலோர காவல்படையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணி என்பது ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு அதிநவீன வசதிகளை கொண்ட அந்த ரோந்து கப்பல்கள் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 24 மணி நேரமும் அந்த பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் அந்த படகு ஏறும் பூம்புகார் கப்பல் தளத்தில் இருந்து அந்த உள்பகுதி இருக்கக்கூடிய அந்த பகுதி வரை யாரும் சென்று விடக்கூடாது, வேறு எந்த நடமாட்டம் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக தற்போதே இந்த பகுதி முழுமையாக தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு அந்த பகுதியில் பொதுமக்கள் செல்ல தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. 5 கிலோமீட்டர், அதாவது திருவள்ளுவர் சிலையிலிருந்து ரேடியேஷன் 5 கிலோமீட்டர் சுற்றளவு மட்டுமே மீனவர்கள் செல்ல தடை. மற்ற பகுதிகளுக்கு மீனவர்கள் வழக்கம் போல சென்று மீன்களை பிடிக்கலாம் எனவும் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விக்னேஷ். பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி விவேகானந்தர் பாறைக்கு செல்லக்கூடிய படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மருதுபாண்டி. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.